எல்லோரும் கண்களை மூடி நம்ம நோக்கி பார்ப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Shall we all worship Him this evening? Oh, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Father, we lift up your name. உம்மை யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. There is no one like you, உம்மை போல யாரும் இல்லை. There is no one like you, oh, we praise you, Father. Oh, we glorify your name. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல தகப்பனே, நம் ஆளுகளை நம்முடைய பாதத்தில் நாம் வந்து இருக்கிறோம்ப்பா. To lift up your name, to lift up your name, oh God. We don't have any other agenda, oh Father, but to lift up your name upon high. இந்த நாமத்தை உயர்த்துவதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாதப்பா. Just to lift up your name and to build an altar of sacrifice before you, to build an altar of praise before you. உமக்கு முன்பாய் ஆண்டவரே துதி என்கிற ஒரு பலிபீடத்தை கட்ட முடித்தான். நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. தேவ பிரசன்னத்தை மூடுவதாக தேவ பிரசன்ன இடத்தை மூடும்படி நாங்கள் சொல்லுகிறோம். Oh, hallelujah. Cover this place, oh Father. From the beginning until the end, oh Lord, let the Holy Spirit move mightily in this place, oh Father. இந்த இடத்துல தேவாவியான அவருக்கான அசைவாடுகளை நாங்கள் உணரணும்ப்பா. Oh, we need to sense the Holy Spirit, oh God, move of the Holy Ghost. Hallelujah. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்ததற்காக கூடான ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய சந்நிதியிலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் உறவாடி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை இங்கே கொண்டு வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நமக்கு செலுத்துகிற ஆண்டவரே எங்கள் முழு இதயத்தோடு உண்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய எல்லா all focus should be on you. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பந்தியை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நாளிலே செய்கிற இந்த எங்களுடைய ஆராதனையும் மெசேஜை ஆசீர்வதித்தரணும். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீ பேச ரொம்ப ரகசியங்களை எங்களுக்குள்ளே பேசணும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உங்களுடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி பிள்ளைகளாக பிறருக்கு ஒளியாக இந்த உலகத்திலே ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கும் பிள்ளைகளாக உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காக ஸ்தோத்திரம். நீ செய்து வருகிற ஒவ்வொரு பெரிய ஆக்கிரமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்து இயேசு மூலம் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. 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 Kids, hallelujah. Hallelujah. Kids can stand up. Hallelujah. 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 So how many of you know that God is faithful? Amen. So what do you do for that? If God is faithful, worship God. Yeah. Say thank you, Jesus. Worship with your whole heart. Amen. Whole mind and whole soul. All your minds and everything should be here. Right? Then only we can worship God, okay? Let's worship the God with true heart. Enter His courts with praise and so that we can praise Him with all our heart. கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தார். இதுவரைக்கும் கருத்துடன் காத்தது வந்து நம்ம ஏசப்பா இல்லாட்டி நம்ம இங்கே இருக்க முடியாது, கண்டிப்பா எப்பவுமே இருக்க முடியாது. ஸோ அதை நினைத்து நம்ம ஆண்டவரை நினைத்து துதிப்போம்.
நம்ம கவலைகள் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நம்ம மறந்துட்டு ஆண்டரை மாதம் நோக்கி பார்த்து கர்த்தர் நம்மளுக்கு செய்து இம்மட்டும் நம்மளுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக கர்த்தர் நன்றி செலுத்தி நம்ம முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை துதிப்போம். அது மாத்திரம் இல்லை, தினந்தோறும் கர்த்தர் புதிய கிருபையால் நடக்கிறார். அந்த நிச்சயம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். அந்த நிச்சயம் இருந்தால் தான் நம்ம அந்த புதிய கிருபை நம்ம எப்பொழுதும் தினந்தோறும் ஆண்டவர் காலைதோறும் இந்த கிருபை புதுவாக இருக்குன்னு கர்த்தர் வசனம் சொல்லுது. So when His mercies are new every morning, you have to we are privileged to get that mercies and live for that day. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, let His will be done. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமாக.
to praise you and honor you, Father. We surrender ourselves completely to you, Father. Silence all the distractions that is keeping us away from you, Father. Yes, Lord, we submit this time entirely unto your feet, Lord. Lead this time, Father. Lead each and every one of us, Father. Yes, Lord. You talk to us, Lord. Pour out your Spirit upon us, Lord. Yes, Lord. We are gathered here just to experience that, Father. We want to experience your Spirit, Father. Yes, Lord. Pour it upon us, Father. We want to experience that and we want to hear your word, Father. Yes, Lord. Please talk to us, Father. We want to hear you, Father. Please, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. As it is said in Philippians 1:6, that he who began a good work in me will carry it on to completion. Today I stand on this promise, Father. Yes, Lord. Each and every one of us here, you have promised a lot of things for us, Father. And we stand on that, Father. We are completely dependent on you and nothing else, Father. Even how much ever we try, we cannot do anything on our own, Father. Only you can do it for us, Father. You go in front of us and make the way straight for us, Father. As it is written in Psalms 138:8, you will perfect that which concerns me. I rest in that truth today, Father. Yes, Lord. உங்களே நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்களே எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாத்தையும் ஒரு காலையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்க பாதைகளை நேர்த்தியாக்குங்க, அதை நீங்களே பொறுப்பெடுத்து சொல்லுங்க. இந்த பாட்டை நம்ம பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. யாவும் செய்து முடிக்கும் தேவன் இருக்க பயமில்லை. எல்லாவற்றையும் எல்லாத்தாலும் இறக்கும் இருக்க பயமில்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதே. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாததெதுவுமில்லை, உம்மா கூடாததெதுவுமில்லை, உம்மா கூடாததெதுவுமில்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாததெதுவுமில்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாததெதுவுமில்லை, உம்மா கூடாதது இயேசுவா, இயேசுவா கூடாததெதுவுமில்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஓ அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் உள்ள சத்தத்தை உயர்த்தி வாயில திறந்த அறிக்கைகளாக, ஓ நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, நன்மைக்காக அதன் செய்து முடித்து ஆமென் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடித்து உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவா, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவா, இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை. அவரசம் உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அது எதுவும் காலத்தில் ஆண்டவரே நேர்த்தியாய் செம்மையாய் ஆண்டவரே எங்களை நடத்த போதுமான ஆண்டவரே வல்லமையை கொடுத்து, ஆண்டவரே சத்துவத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆண்டவரே எங்களை நடத்துவது எவ்வளவு மிகப்பெரிய காரியராஜா. ஆண்டவரே ஆண்டவரே அதிசயமான கரம், அற்புதமான கரம், வல்லமை மிக்க கரம், ஆண்டவரே எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஆம் தகப்பனே, அப்பா வார்த்தையினால சொன்னது கரத்தினால ஆண்டவரே நீர் நிறைவேற்றி ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள்ள புதிய கிருபையினால ஆண்டவரே எங்களை நிரப்பி நடத்தி வந்த தயவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா அதன் காலத்துல நேர்த்தியா எங்களுக்கு செய்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, எதற்கும் பிரயோஜனப்படாத எதற்கும் ஆண்டவரே அப்பா உபயோகப்படாத எங்களையும் அப்பா குயவனாகிய உமது கரத்துல நாங்கள் தரும் பொழுது நீர் அழகாக உடைந்து அப்பா பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அபிஷேகம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவரே உமக்கேற்றபடி ஆண்டவரே உடைந்து இந்த 3வது மாதத்தை முதல் நாள கத்த நீங்க காண கிருபை செஞ்சிருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உமது கைகள் குறுகவில்லை ராஜா. ஆண்டவரே உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நாங்கள் பாடுறத போல ஆண்டவரே அப்பா இந்த 2 மாதங்கள் எங்களை எவ்வளவு தயவாய் நடத்தியது ஆண்டவரே. குருடனை ஆண்டவரே நீங்க வழி நடத்துவது போல ஆண்டவரே எங்களை அறியாத பாதையில நடத்தி அப்பா எங்களை தெரியாத பாதையில வழி நடத்தி வந்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்கி எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணல்களையும் ஆண்டவரே நீங்க செம்மைப்படுத்தி ஆண்டவரே எங்களை கைவிடாத இருக்கிற தேவனாய் நீங்க நடத்தி வந்தீங்களே அப்பா. உமது கரம் எங்களை விட்டு விலகாதது இந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் வேண்டுவதற்கு அதிகமாய் செய்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அதனது காலத்துல ஆண்டவரே நீங்க குறித்த காலத்துல ஆண்டவரே எங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க அப்பா எங்க மேல விழுந்த ஆண்டவரே அந்த சுவிசேஷ கடமையை எங்க மேல விழுந்த அந்த பாரத்தை ஆண்டவரே நாங்க எடுத்து செல்ல கர்த்தர் நீர் அப்பா உங்க ஆவியானவர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீங்க உள்ளாக வேண்டுமா நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். விட்டு கொடுக்கிறோம். நீங்க உங்க வாய்களை திறந்து விட்டு கொடுக்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல மகிமையாய் உலாவ உங்க இருதயத்தை திறந்து விட்டு கொடுக்க பார்க்கலாம். Thank you
ஒரு மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நாங்க காண செய்யுங்க ஆண்டவரே ஒரு மகிமையை காண செய்யுங்க ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வீனும் ஆழ்வரைத்தோம், சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வீனும் சார்மை கழிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. சொந்தம் பந்தங்கள் சொன்னா சொல்வதா, சொன்னா சொல்வதா, மாற்றோ சரி செய்து மனிதர்களா, மாற்றோ சரி செய்து மனிதர்களா. அவருக்காகவே அனைத்தும் இழந்தார், அதை மகிமை என்று எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தார், அதை மகிமை என்று எண்ணிடுவே. ஹalleluya 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 ஹalleluya. வாழும் இயேசுவே சாவும் லாபமே, வாழும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாகியே, அதை நித்தமும் காத்துக் கொள்வே. ஓ கிருபை தருகிறார் விருதாவாகியே, அதை நித்தமும் காத்துக் கொள்வே. ஹalleluya 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 ஹalleluya. குருவை போலவே தனக்காய் வாழாம தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அணுகினவோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அணுகினவோ. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. விண்ணை விட்டு கண்ணை அகற்றியே,
கரங்களை எல்லாம் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு கனத்தை செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி அவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே இதுவரை தாங்கி ஏந்தி எங்களை நடத்தி வந்தீங்க. எல்லா விதத்திலும் எங்களை தப்புவித்து வழி நடத்தி வந்தீங்களே அப்பா. எங்கள் கால்கள் ஆண்டவரே தவறுகிறது தடுமாறுன்னு சொல்லும் போது எங்களை கரத்தை பிடித்து குடியிலிருந்து உயர்த்தி வைத்தீங்களே அப்பா. உமது வலது கரம் எங்களை தூக்கி நிறுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, thank you Father. அநேக முறை ஆண்டவரே உடைந்து போனோம் ஆண்டவரே. அநேக முறை ஆண்டவரே அப்பா எங்க நம்பிக்கை இழந்து போன ராஜா. அநேக முறை ஆண்டவரே செய்வதறியாது திகைத்து நின்றோம் ஆண்டவரே அப்பா. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது ராஜா. ஆனாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே கொடுத்தவர் நீர் மாறவே இல்லை. மோசேவே ஆண்டவரே நீங்க எழுப்பியது போல ஆண்டவரே இதோ நீ அதிசயத்தை காண செய்வேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்தீங்களே. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமானவைகளா இருக்கும்னு சொன்ன வார்த்தை ஆண்டவரே உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமானவைகளா இருக்கும்னு சொன்ன வார்த்தை ஆண்டவரே இன்றும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Thank you Jesus. எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்கள் எண்ணங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த கர்த்தர் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே எங்களை சுற்றி ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே எதிராக ஆண்டவரே நடந்தாலும் எங்கள் நம்பிக்கை நீர்தான் ராஜா. ஆண்டவரே எங்கள் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய தாகம் நீங்க தான் ராஜா. Thank you Jesus. It may look like everything surrounded opposite situation, negativity, unfaithfulness, but still we believe you Lord. Still we trust you Lord. Still we have hope in you Lord. ஆண்டவரே உமது வார்த்தை மாறாது. Yes Jesus. This is how I fight my battles. 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 This is how we fight our battles. This is how we fight my 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 battles. Oh, it may look like I'm surrounded, I'm surrounded by you. It may look like I'm surrounded, but I'm surrounded by you. It may look like I'm surrounded, but I'm surrounded by you. It may look like I'm surrounded, but I'm surrounded by you. This is how I fight my battle. This is how I fight my battle. This is how I fight my battle. This is how I fight my
செய்வோம், அறிக்கையால் யுத்தம் செய்வோம். இப்படி நாம் யுத்தம் செய்வோம், துதியினால் யுத்தம் செய்வோம், ஜெபத்தினால் யுத்தம் செய்வோம், அறிக்கையால் யுத்தம் செய்வோம். இப்படி நாம் யுத்தம் செய்வோம். சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். அங்கே சொல்லு. சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பலவீனர்கள் பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பலவீனர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். துதியினால் யுத்தம் செய்வோம், ஜெபத்தினால் யுத்தம் செய்வோம், அறிக்கையால் யுத்தம் செய்வோம். இப்படி நாம் யுத்தம் செய்வோம், துதியினால் யுத்தம் செய்வோம், ஜெபத்தினால் யுத்தம் செய்வோம், அறிக்கையால் யுத்தம் செய்வோம். இப்படி நாம் யுத்தம் செய்வோம். சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பலவீனர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பலவீனர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பலவீனர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சூழ்நிலையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். பலவீனர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். This is how I fight my battle. This is how I fight my battle. This is how I fight my battle. ஆண்டவரே, சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவரே நீங்க பெரியவர். எங்கள் பலவீனத்தை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவர். அப்பா, எங்கள் தேவை காட்டிலும் நீங்கள் பெரியவர் ஆண்டவர். அப்பா, எங்கள் எதிர்பார்ப்பை காட்டிலும் நீங்கள் பெரியவர் ராஜா. கர்த்தாவே நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் மகத்துவர், நீர் உன்னத ராஜா. கர்த்தர் நமது இருதயங்களை எல்லாவற்றையும் உருவாக்கி அவர் பரலோகத்திலிருந்து அந்த செயல்களை எல்லாம் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். சூழ்நிலையை பார்க்கும்போது, இந்த உலகத்தோட காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம இன்னைக்கு ஜீவனோடு, இன்னைக்கு நம்ம சுகத்தோட பலத்தோட, இன்னைக்கு நாம எல்லா வித சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருக்கணும். அவரோட சுத்த கிருபை. அநேக மக்கள் அழுகையில, அநேக மக்கள் ஒரு பயத்துல, ஒரு கலக்கத்துல, அநேக மக்கள் இனிமேல் அவரோட வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில உலக மக்கள் போராடி கொண்டிருக்கிற நாட்கள் கர்த்தர் நம்ம இங்க நிலைநிறுத்தி இருக்கிறார். ஏதோ நம்முடைய சுகத்தை அவரோட பலத்தோட வச்சிருக்க ஒரு பர்பஸ் இருக்கு. We are not good people. நாம அவ்வளவு நல்லவங்க கிடையாது. ஆனா அவருடைய கிருபை நம்மளை இதுவரை தாங்கி இருக்கிறார். Thank you Jesus. வாயில திறந்து ஆண்டவரே, எங்க சூழ்நிலைகளை காட்டிலும் நீங்க பெரியவங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பலவீனங்களை காட்டிலும் பெரியவங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க இந்த இடத்துல மீண்டுமா எங்களோட ஆண்டவரே அப்பா பெட்டிஷனை எடுத்துட்டு வரல ராஜா. மீண்டுமா ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே வாட் எவர் we need அப்படிங்கறத திருப்பி நாங்க அதே ஒரு காரியத்தை அரைக்கலப்பா. ஆண்டவரே, தாவீது சொல்றது போல ஆண்டவரே அப்பா we gaze upon your beauty oh Lord, in your presence oh Lord. ஆண்டவரே அப்பா, உமது முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, உமது ஆலயத்தின் நன்மையினாலே எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே.
அப்பா இந்த ஆலயத்தின் நன்மையினால எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே வந்த பக்கம் அல்ல ஆண்டவரே. அப்பா we need a transformation oh Lord. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே we need a transformation ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்க செய்கிற காரியம் பயங்கரமானவங்களா இருக்கணும். நீங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த பயங்கரமான காரியங்கள் செய்ய எங்களை தகுதியுடையவர்களாய் மாற்றுங்க அப்பா. தகுதியுடைய ஒவ்வொருத்தரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்பா தகுதியுடையவர்களாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவர். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே இடைப்படுகிற கிருபைக்கு நன்றி, உருவாக்குகிற கிருபைக்கு நன்றி, உருமாற்றின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் மகத்துவம். Thank you Jesus. Hallelujah. சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். சொல்லுங்க. என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். பலவீனங்கள் காட்டிலும் என் தேவன் பெரியவர். அதை அறிக்கையில பார்ப்போம். பலவீனங்கள் காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஓ சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். பலவீனங்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். பலவீனங்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். This is how I fight my battle. This is how I fight my battle. This is how I fight my battle. Oh, this is how I fight my battle. 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 என் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். என் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். It may look like I'm surrounded by you. It may look like I'm surrounded by you. It may look like I'm surrounded by you. This is how I fight my battle. 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலையை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் என் மத்தியில் உண்டு. The one that I worship, the one that I adore is greater than everything that I face this evening. எனக்கு முன்பாய் இருக்கிற தடைகளை காட்டிலும், எனக்கு முன்பாய் இருக்கிற பெரிய செங்கடலை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சாலமோனை காட்டிலும் பெரியவர் நம்ம நடுவிலே உண்டு. யோனாவை காட்டிலும் பெரியவர் நம்ம நடுவிலே உண்டு. அவர் அற்புதங்களை செய்கிறவராய் நம்ம நடுவிலே உலாவுகிறார். Hallelujah. நம்மத்தில ராஜானுடைய ஃபேமிலி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. நம்முடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டார். சிறையிருப்பின் மத்தியிலே கூப்பிட்டு தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி இருக்கிறார். Hallelujah. அந்த குடும்பத்துக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போறோம். சிஸ்டர் தீபிகாவுடைய ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த சிறு குழந்தை ஒலிவியா, அவளுக்கு டயரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. she is dehydrated ஹாஸ்பிடல்ல நேற்று இரவுல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த குடும்பத்திற்காக தயவு செய்து எல்லாரும் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த மாலை வேளையில கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் ஜெபிப்போமா? ஆதியாம் மேல தேவனுடைய கரம் இறங்கும்படிக்கா, அவருடைய அற்புதத்தின் கரம், அவருடைய விடுதலையாக்குகிற கரம். ஓ, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனானவர் படுக்கையில் இருந்த மகளை தூக்கி நிறுத்தும்படிக்கா, தேவனுடைய மகிமை அந்த அந்த அவர் இருக்கிற அறைகளுக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாலாஜிக்காக விசேஷமா ஜெபிப்போம். அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் வீசா ரெனியூவல்ல ஒரு அற்புதத்தை செய்யணும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விடுதலையை தரணும். அந்த மேனேஜருடைய கண்கள்ல, அவர் மேல இருக்கிற ஹையரப்ஸுடைய கண்கள்ல கர்த்தர் கண்கள்ல தயவை கர்த்தர் கட்டளையிடணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு விஷயம் கரங்களை வேண்டுங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கென்று பக்தி வைராக்கியம் காட்டுகிற தன்னுடைய மகன் மேல கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னீரே. இந்த குடும்பத்தின் மேல் உடைய கண்களை வைத்து உடைய ஆலோசனையின் கரம், உடைய ஆலோசனையின் கரம், உடைய விடுதலையாக்குகிற கரம்
பிள்ளைகளோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை இந்த வாரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. We expect a miracle, a supernatural move this week, oh God. நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இருக்கிற ஜோனத்துக்காக ஜெபிப்போம். அவர் இந்த வாரம் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் அதன் மத்தியிலும் மகன் இந்த மாலை வேளையில் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஞானத்தின் ஆவி, the spirit of wisdom மகன் மேல இருக்கும்படிக்கா அன்றைக்கு தானியேலுக்குள்ள இருந்த அந்த ஆவி, விசேஷித்த ஆவி, காலேபுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி மகனை தாங்கும்படிக்காக ஜெபிப்போம். சிஸ்டர் சந்தோஷிக்காக ஜெபிப்போம். அவருடைய கேன்சர் குணமாகும்படிக்காக ஜெபிப்போம். இந்தியாவில் சிஸ்டர் பர்ஸுடைய கசன் ஷாஜினி சிஸ்டருடைய அம்மாவுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் பலவீனப்பட்டிருக்கிறார், ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த குடும்பத்தை சிஸ்டர் ஷாஜினியுடைய அம்மாவுக்காக ஜெபிப்போம். சிஸ்டர் ஜெனிஃபர் அவருடைய குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெனிஃபர் சிஸ்டருடைய நேற்று முன்னாள் கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தாங்க. கர்த்தர்களை தாங்கும்படிக்காக ஜெபிப்போம். பிரபுவுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். சிஸ்டர் நினிதாவுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடும்படிக்காய் இந்த குடும்பத்தில் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரதர் விஜய்க்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசா ப்ராசஸ்க்காக ஜாபுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெய்சிங்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். விசா ப்ராசஸிங்காக, கிரீன் கார்டு ப்ராசஸிங் எல்லாவற்றுக்காகவும் தொடர்ந்து அன்றைய காலத்தில் ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நாங்கள் தெரியப்படுத்திருக்கிறோம். அப்பா, we have let you know. உமக்கு தெரியாததை நாங்கள் உம்மிடத்தில் சொல்கிறதில்லை, ஆனாலும் you expect us to come and ask you. அநேகம் காரியங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளாததினால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லையே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We rather ask you, Lord. Where else shall we go? வேற எங்க நாங்கள் சொல்ல முடியும்? உம்மிடத்துல மாத்திரம் தான் நாங்கள் கேட்க முடியும் ஆண்டவரே. அதுபோல ஈவிங்ஸுடைய தாத்தாவுக்காகவும் அவருடைய பாட்டிக்காகவும் ரெக்கவரி கர்த்தர் அந்த குடும்பத்தோட அற்புதம் செய்யும்படிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா மிஷனரிமார்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். மிஷனரிகள் உலகத்துல நாம் கேள்விப்படுகிற அநேக இடங்கள்ல நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையை நடத்துவது நிமித்தமா அவர் உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்தியாவில், நார்த் இந்தியாவில், ஈவன் சவுத் இந்தியாவில், ஈவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில், where we once said it's safe, they cannot worship the living God. தேவனை ஆராதிக்க முடியாமல் தடைப்பட்டு போயிருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் நினைத்துக் கொள்வோம். இன்னும் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். நியூஸை பார்த்தோம். அவர் ஈட்டியை முறிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 46 அவர் ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். He is the one who fights our battle. He is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் அவர். அந்த யுத்தங்களில் கர்த்தர் ஒரு சமாதானமான முடிவை கர்த்தர் கொண்டு வரும்படிக்காக ஜெபிப்போம். அதனால இம்பாக்ட் ஆயிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ தேசங்களில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் டிராவல் பண்ண முடியாம ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிறத பார்க்கிறோம். ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் நாம் நினைத்து ஆண்டவரே ஒரு சமாதான முடிவை கர்த்தர் கொண்டு வா. சமாதான பிரபு நீர் அல்லவா? You are the Prince of Peace, O God. Let them know the Prince of Peace. அவர் உண்மை அறிந்து கொள்ளட்டும். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். ஒரு சிறு சாட்சி நேரம். யாராவது சாட்சி சொல்லணும்னா ப்ளீஸ் கம். ஆல்ஜான் Praise the Lord. இந்த சாட்சியாக என்ன இடத்துல கடவுளுக்காக ஸ்தோத்திரம். Many of you know, like recently நடந்துச்சு என்னுடைய லைஃப்ல. நாங்கள் விசா ரிலேட்டடாகவும் வேற விஷயத்தாகவும் ட்ராவல் and everything was unexpected. என்னுடைய ட்ராவல் ஸ்டார்டிங் டேட்லேருந்து அங்கே ரீச் ஆனதுலேருந்து the day we went for the biometrics and we came to know that
appointment, counselor appointment வந்து ஒரு 3-4 monthsக்கு அப்புறம் மாற்றி வச்சிட்டாங்க. Nobody expected anything. When அந்த biometric appointment வெளியே வந்தப்போ I got this message and I was telling to my wife also, God has allowed this, He has a way. And I didn't know anything. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இது வரைக்குமே யாருக்குமே நடந்ததில்லை, லைக் ஆட்டோமேட்டிக் யூஷுவலி. ஸோ அந்த விஷயத்தில் கடவுள் எனக்கு ஐ ஷேர் வித் ஜோலானா அண்ட் ஃபியூரஸ் எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஐ சா கடவுளுடைய காரம் எப்பொழுதும் எல்லா சுச்சுவேஷனையும் கூட இருந்ததை நான் பார்த்தேன். அதற்காக ஸ்தோத்திரம். என்ன பண்ணணும்னு தெரியாது, லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இது ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி சொல்கிறாங்க வி ஹேவ் டு டேக் சம் அதர் டிசிஷன் வித் யூ, 4 months வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ எம் ட்ரைங் டு சி வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ். நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். லைக் ஐ ஹேட் சம் அதர் விசா, கெனடியன் விசா இருந்துச்சு, அதை வச்சு பண்ணலாமா அப்படின்ட்டு. So we are praying daily, going through each phase and also church and prayer praying. Finally, within a week, we tried about the emergency appointment for the 3 months. Then, by God's grace, I was able to write to that on the system, like visa scheduling team or but first time they rejected it without anything, just rejected it. And second time with our school letter based or trial, 2 times I tried it. So we prayed and I submitted, and I don't know how, somehow it got approved for that reason. And later I came to know and the reason was correctly. So God did a miracle there. And the next step was like 10 days only they will give for booking that appointment slots. So அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு then the whole journey I was having a faith that God is talking to me that இதுவரை நடத்தின ஒரு யூனியன் நடத்தி சொல்லுவார். அது அந்த ஒரு வார்த்தையை நான் பிடித்து இருந்தேன். ஜோலானா அப்பப்போ he will ask me about this and we pray together also. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் நான் பார்த்தது என்னென்னா, கடவுள் சில விஷயங்களை அனுமதித்தார் எங்களுடைய வாழ்க்கையில். ஐ டோன்ட் நோ த அன்சர்டனிட்டிஸ் பிகாஸ் ஆஃப் தட், ரைட்? லைக் எவ்ரி டே வாஸ் அன்சர்டன். Until the day, I think one day before travel வரைக்கும் I don't have any confirmation that I will come or not, because by the end of December இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாயர் சைட்லேருந்து they started to give a different like they changed their stance. They said like okay fine அப்படின்னு சொன்னவங்க, but they started to say that you will be terminated if you cannot come back within this day, otherwise you have to join as an Indian deputy or something like that. So all these days the God's grace and the appointment கிடைச்சதுனால February 3rd we got the appointment, and by that 1 month something changed in the HR level, like our decision you cannot be more than these many days outside of country. So policy compliance and having a little pressure from manager and everyone, and I cannot work also. So because of that I had to go off on loss of pay. So 1 month without pay, waiting for the interview result or something. January 31st I think there was a call managers credit பண்ணிட்டு they clearly told me that you have to accept this, otherwise you will be terminated. நான் கேட்குறேன், என்ன ரீசனுக்காக டெர்மினேட் பண்ண போறீங்க? So you are not compliant and HR is very much. So God, I was praying before that call. I was praying and then I went to them, and then God gave me that breakthrough there to talk to them. நான் ஹெச்ஆர்ட்ட பேசுகிறேன். இது வரைக்கும் என்ன ஹெச்ஆரில் இன்வால்வ் பண்ணவே இல்லை. ஹெச்ஆர்ட்ட நான் டாக் பண்ணிட்டு and they gave me 2 names, HR names. I pinged them, chat பண்ணுறேன். That HR
incident from China. He said, I will call you. And she called me and she knows the story a little bit. So I explained to that and said I am on loss of pay and I have taken all these things. So just give me 13 days. February 13 வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. And said February 13 உங்களுக்கு விசால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா we cannot do anything. உங்களுக்கு எம்ப்ளாய் ஜாப் இருக்காது எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. But I said okay, that's fine. But in my mind I have faith in God that He has given all these through all these situations. He has guided me through this full thing. And February 13 also it will happen அப்படின்ற ஒரு faith, strong faith I had. And we went for the interview. Usually, like நிறைய other stories they are sharing. Like I was part of some group. We went for the interview. God's grace and the interview person, she didn't ask any questions. Only one question: what is your designation? And she switched off the mic and she was discussing something. I was all praying. Then after some time she said, "Your visa is approved." And I saw God's providence and hand there because நிறைய பேருக்கு நிறைய questions கேட்டு like everyone got a 221G yellow slip கொடுப்பாங்க அந்த social media விட்டு. So I didn't get that. And அதுலேயே எனக்கு அவருடைய கிருபை அப்படி எடுத்துட்டு போயிடுச்சு. Then within 3 days, the next day வந்து within 3 days even அந்த visa approval வந்ததுக்கும் கடவுள் இது பண்ணிருந்தாரு. And with faith I also moved my ticket to that date. ஏன்னா for office February 21 if I am not in US I am no longer there employed. So on the faith that I moved the ticket with all the we had and also in the point of entry here in Dallas many questions the இதில் இமிகிரேஷனில் நிறைய பேர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய why you have been long this many months வெளியே இருந்திருக்கீங்க சில பேருக்கு ரிஜெக்ஷன்லாம் இருக்கு. But here he asked only one question, where are you going? I said Austin. Okay, then that's it. So when I went to the office first day, everyone were surprised to see me there back and my managers who were pushing me and they terminate பண்ணனும்னு நினைச்சவங்க வந்திருந்தாங்க. Like they got a visit and they told me, Arjun, you fought like anything to come back. We were singing this song, right? That the battle was God. அவர் தான் இது பண்ணார். So I couldn't like directly say that, but I said God's grace I came back. So and also I was able to share with my close like colleagues about how God took me through all these stages because they were நீங்கள் எப்படி இதை கிராஸ் பண்ணி போனீங்க எப்படி உங்களுக்கு அன்சர்டனாக இருந்துச்சு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி when we have the faith in God, God will surely honor that faith, right? விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்பது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் லைக் we will have lot of situations where we pass through. This is one of the recent story. I had many faith stories before where God has blessed me and taken me through certain things. So கடவுளுடைய மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் காத்துக்கொள்வோம். And whatever God allows in our life, that is for something good. So what has He sang in the song? So praise God for all His blessings and guidance throughout these things. Hallelujah. Hallelujah. So we have been going through, thank you brother for sharing. எனக்கு நீங்கள் ஞாபகம் இருக்குது ஜனவரி 31 he sent me a text saying we are going through a rough phase. அது வந்து சனிக்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்களுக்கு நைட் சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் February 1 நான் அப்போ தான் அவங்க டெக்ஸ்ட்டை பார்க்குறேன். அவங்க நைட் அனுப்பியிருக்காங்க. காலையில் நான் பார்த்துட்டு ஒரு வசனத்தை அவங்களுக்கு எனக்கு அந்த டைமில் ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சதுனால ஐ சென்ட் டு ஹிம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், திஸ் இஸ் அ சிம்பிள் மேட்டர் இன் த சைட் ஆஃப் த லார்ட், ஹீ வில் டெலிவர் யூ ஃப்ரம் த மோவாபைட்ஸ். அதுதான் அவங்களுக்கு அனுப்பி ஐ செட் பி என்கரேஜ் ஃபார் ஹீ வில் லிஃப்ட் அப் யுவர் கவுண்டனன்ஸ். அன்னைக்கு February 1
இங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் அவர்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதனால தான் அன்றைக்கி ஆராதனையில் நீங்கள் போய் வீடியோ பாருங்கள். February 1 I declared that they will come back. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார் என்று சொல்லி தான் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். கர்த்தருக்கு சகல கனம் உண்டாகட்டும். Okay, so we have been talking about will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி. அதில் we went through 3 generic wills of God. ஓகேவா? இன்றைக்கு 4வது ஒரு தேவ சித்தத்தை நான் பார்க்கும்படி ஒன்று. Can you give me one paper more? One after? Okay, give one after. Okay, so you got as I gave the notes last week, you got a notes, so you can fill it out. Okay, so 4வது தேவனுடைய சித்தம் என்னவென்றால், இன்றைக்கு பிரதர் ஷேர் பண்ண சாட்சியை போல விஜய் பிரதரும் அவங்க எல்லாம் லீட் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தைகளும் it was aligning towards what I was preparing to preach this evening. Trust in the Lord with all your heart. பக்கத்துல வரவங்க பார்த்து சொல்லுங்க, trust in the Lord. Trust in the Lord. தேவன் பேரிலே ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த வசனம் பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். Acknowledge him in all your ways and he will make your paths straight, or he will direct your paths. ஓகேவா? அது இதுதான் 4வது தேவ சித்தமாய் நான் பேச முடியும். There are generic will and there is a specific will. தனிப்பட்ட தேவ சித்தம் உண்டு, பொதுவான தேவ சித்தம் உண்டு. சபையை குறித்த பொதுவான தேவ சித்தம் உண்டு. ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழும்போது, தேவனுடைய பிள்ளையாய் வாழும்போது எனக்கென்று ஒரு பொதுவான தேவ சித்தம் உண்டு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? I need to walk in the generic will of God so that he can reveal my personal specific will of God at a certain time. தேவன் தம்முடைய நேரத்துல என்னை குறித்த தனிப்பட்ட தேவ சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால் I need to walk in the generic will of God. அதுல தான் நான் 3 பொதுவான தேவ சித்தங்களை லாஸ்ட் 4 வாரங்கள் பார்த்தோம். இன்றைக்கு we will look at trust in the Lord with all your heart. Okay, பாருங்க, யோனாவுடைய வாழ்க்கையில when you look at prophet Jonah, he ran away from the will of God. We all know he tried to escape from the will of God, right? Many a times when God leads us through certain situation, ஆண்டவரே இந்த பாதை எனக்கு நடக்காமல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த சூழ்நிலை எனக்கு இல்லாமல் இருந்தா நல்லா இருக்குமே, அல்லது இந்த மீனின் வயிறு எனக்கு இல்லாமல் இருந்தா, that belly, the fish's belly, I could have escaped, அது இல்லாமல் இருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே நான் நினைப்போம். பாருங்க, யோனா ஓடும்படி எத்தனைதான், he tried to escape, but then he found a lesson. ஒரு பாடத்தை கற்றுக்கணும். என்ன பாடம்? Instead of escaping, I need to embrace the will of God. தேவனுடைய சித்தத்தை விட்டு நான் ஓடுவதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை நான் அரவணைத்துக் கொள்வது எனக்கு நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? Hallelujah. It is better to embrace the will of God. எதற்கு இந்த சூழ்நிலை என்று கேட்டிருக்கலாம் யோனா. ஆனா பாருங்க, he embraced after he found he learned the lesson from God. அதே போல கிதியோனுடைய வாழ்க்கையில பாருங்க, a man who doubted God's call, தேவனுடைய அழைப்பை முதலாவது he doubted. அவன் சந்தேகித்தான். என்னையா நான் எல்லாரும் செய்யனானே, எல்லாரையும் காட்டிலும் I am very least in my household, I am very least in my own tribe, Manasseh, and the tribe I am very least எல்லாம் சொன்னான். He doubted God's call. But you know, even after he started small in his life, அவன் சொன்னது உண்மைதான். அவன் சொன்னதுல எந்த தவறும் இல்லை. What he said was factual. But you know, it's okay to just start small. God can use your small situation. சிறியதிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று கிதியோன் மூலமாய் கர்த்தர் அதை செய்ததை பார்த்தோம். How do I trust God? பாருங்க, பிரதர் சொன்னாங்க, ஆல்ஜான் சொன்னாங்க, even before I got my என்ன சொல்றது, விசா வரதுக்கு முன்பாகவே 20ஆம் தேதி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். because I had that faith that God will give, God will provide, His providence is there. பாருங்க, faith in action. அன்னைக்கு நம்ம கேட்போம், ஆண்டவர் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கேன் பிரதர், அதனால நான் இந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன், நான் சும்மா இருப்பேன். அப்படி அல்ல.
Faith without action is, சொல்லுங்க, faith without action is dead. செத்த விசுவாசம் அது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன பையன், like all our kids, look here, all kids look here. So there was a very small boy who went to a prayer meeting. ஒரு ஜெப கூட்டத்திற்காக போனான். போயிட்டு நிறைய போதகர்கள் வந்தாங்க. many pastors were there. என்னன்னா அந்த ஊர்ல மழையே இல்லை. அந்த ஊர்ல என்ன இல்லை? there were no rain. So எல்லாரும் என்ன டிசைட் பண்ணாங்க, we will all gather as pastors and bishops from all denominations will come together and will pray. முதல் நாள் கூட்டம் நடந்தது. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப வல்லமையா ஜெபம் பண்ணாங்க. வசனங்கள்லாம் யூஸ் பண்ணி ஆண்டவரே எப்படியாக ஊருக்கு மழையை கொடுங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் கூட்டமும் வந்துருச்சு, மழை இல்லை. அப்போ ஈவினிங் அந்த டவுன் ஸ்கொயர்ல, நம்ம ஊர்ல டவுன் டவுன் இருக்குல்ல, அப்படி டவுன் ஸ்கொயர்ல தான் மீட்டிங் நடந்தது. அப்போ அந்த ஒரு சிறு பையன் வந்தான். வந்துட்டு அவன் வந்து ஆண்டவரே, ஓ காட் we need rain, God show your power and give us rain அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. முந்தின நாள் எல்லாரும் சொன்னாங்க, முந்தின நாள் அவ்வளோ பெரிய பிஷப்பே வந்து ஜெபம் பண்ணாரு, அவ்வளோ பெரிய ஊழியர்கள்லாம் வந்து ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபத்தை கேட்காம ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவாரு. பாருங்க, அந்த சிறு பையன் ஜெபிக்க ஆரம்பித்தான். He was praying in the town square and God answered his prayers. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். மழை சோர்னு ஊத்திச்சு. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது God poured out his rain. அப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்ன அந்த எல்லாரும் ஜெபம் பண்ணது தானே இந்த சிறு பையன் ஜெபித்தான். It was the very same prayer, very same Bible verses he quoted. But how did it rain? They came and asked the small little boy. அவன் சொன்னானா, எல்லாரும் ஜெபம் பண்ண வந்தீங்க, யாரும் என்ன கொண்டு வரல? கொடை கொண்டு வரல. நான் என்ன பண்ணேன்? கொடையோட வந்தேன். நான் ஜெபம் பண்ண யாரும் கேட்பா? ஆண்டவர் கேட்பாரு. That is faith in action. விசுவாசம் என்பது கிரியை இல்லாத விசுவாசமா இருக்குமே. அன்னைக்கு நாம் ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்துல we'll come and we'll do all night prayer, we'll do fasting prayer, everything is well and good. ஆனா நம்முடைய ஆழத்துல, இருதயத்தின் ஆழத்துல உண்மையிலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? கர்த்தர் நம்முடைய தேசத்தை மாற்றுவார், கர்த்தர் இந்த தேசத்தை தொடுவார், கர்த்தர் என் ஜெபங்களை எல்லாம் கேட்பார், என் விண்ணப்பத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரோமா? அப்படி வரலன்னா நீ மணிக்கணக்கா ஒரு ஜெபம் பண்ணாலும் that is nothing that's going to happen. ஒன்று நடக்க போகிறது. பாருங்க, சிறுவனுடைய விசுவாசம், that was his trust. அதான் ஆண்டவர் சொல்றாரு, trust me with all your heart. உன் முழு இதயத்தோடு என் மேல் நம்பிக்கையாயிரு, என் மேல் விசுவாசமாயிரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, there is an inner man that is living inside of us. அதான் பைபிள்ல hidden person, நீங்க NKJV வாசி பாத்தீங்கன்னா a hidden person inside அப்படின்னு எழுதப்படுது. an inner man that's living inside of us. நம்ம எல்லாரும் பார்க்கிறது வெளியரங்கமான ஒரு மனிதனை பார்க்கிறோம். நீங்க என்னை பார்க்கும்போது you are looking at an outer man, just an outer shell. வெளியே பார்க்கிற ஒரு மனிதனை பார்க்கிறீங்க, ஆனா உள்ளான ஒரு மனிதன் ஒருவன் இருக்கான். பாருங்க, 1 பேதுரு 3:4 வசனத்துல பவுல் சொல்கிறார், that the beauty of the inner man, that is more important. உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்னவா இருக்கு கடவுள்? அலங்காரமா இருக்கு கடவுள். let that be your beauty. ஏன்? அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. it's very costly. பாருங்க, it is very precious in the sight of the Lord. வெளியே பார்க்கிற அந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். whatever you are seeing, the outer shell will wilt away. ஒரு நாள் அழிந்து இந்த மண்ணுக்கு போய்விடும். it will return to dust. it will return to dust where it came from. எங்கிருந்து வந்ததோ அதே மண்ணுக்கு நேராக போக போகிறது. ஆனால் உள்ளான அலங்கரிப்பை குறித்து வேதம் சொல்கிறது, it is called inner man. உள்ளான மனிதன். நாம் ரட்சிக்கப்படும் போது வேதம் சொல்கிறது, he gave us a new heart. புதிய ஒரு இருதயத்தை நான் உனக்குள்ளே வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அது முதல் அதுதான். when we are born again, in your flyer, when you are born again, God gives us a new heart and puts His spirit in us. According to Ezekiel 36:26, He removes the old heart of stone and gives us one of flesh. எதை எடுத்து போட்டார்? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. நவமான ஒரு இருதயம், a new heart.
கர்த்தர் ஒரு புதிய இதயத்தை நமக்கு தந்தார். பாருங்க, there are certain people who go to a skin doctor. நம்ம நிறைய ஸ்கின் டாக்டர்கிட்ட சிலர் போவாங்க. போயிட்டு என்ன சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா கேலோஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் கேலோஸ்? அதாவது இந்த ரொம்ப ஹார்டாகிடும் ஸ்கின், மரத்து போயிடும்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிலருக்கு வந்து மொட்டி போட்டு இங்கே கேலோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா மரத்து போயிடும், நீங்கள் அதில் அடித்தாலும் உணர்வு இருக்காது. ஏன் அப்படின்னா when we go, ஆண்டவர் இதில் கல்லான இருதயம் என்று ஏன் சொல்றாரு? ஏன் அதில் கல்லாயிடுமா? இல்லை, என்னன்னா when you go away from God for an extended time, when you go without prayer for an extended time, when you go without Bible reading for an extended time, when you go without worship for an extended time, your heart would become callous. கர்த்தர் சொல்றாரு, கல்லாமாயிடும். சர்ச்சுக்கு வரலாம், நல்லா கையை வைக்கலாம், ஆராதிக்கிற மாதிரி நடிக்கலாம், you can all act, but God says your heart has become callous. கல்லான இருதயமாய் மாறி போயிடும், உணர்வு உள்ள இருதயம் இருக்காது. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, வேதனையாகவும் கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, கல்லான இருதயம். பாருங்க, to have a heart of flesh means we are sensitive to God's touch. அதான் ரெண்டாவது ஃப்ளையர்ல இருக்கும். to have a heart of flesh, we are sensitive to God's touch. நிறைய பேருக்கு தேவனுடைய தொடுதல், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஏன் தெரியுமா? your heart has become callous. உன்னுடைய இருதயம் கல்லாகிவிட்டது. you cannot hear the gentle whisper of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு தொடுதலை உணர முடிகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்ற கல்லான இருதயமாய் மாறி விடுகிறது. பாருங்க, after you have gone away for a certain time, after you got used to without prayer for a certain time, after you have gotten used to leading worship without prayer, you have become callous, and you say, I can lead worship even without prayer. God detests that worship. I want to tell you, my dear friend, தேவன் அந்த ஆராதனையை அருவருக்கிறார். If you want to come and worship without prayer, if you want to come and lead anything without prayer, God is saying you have become callous in your heart. பாருங்க, அதுதான் ஆண்டவர் ஆவியானவர் வருத்தத்தோடு சொல்றார். பாருங்க, கல்லான இருதயமாய் மாறிவிட்டது. Have you become callous? Have you gone away without prayer for a certain time? And you think you can come and do His ministry? To have a heart of flesh, we have become insensitive to God's touch. And to have a heart of stone means we are resistant to God's will. தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிவிடுவோம். When we become insensitive to God's touch. Okay. Often a hard-hearted person, மனுஷனுடைய இருதயம் எருமா படைந்து விட்டது அல்லது மனுஷனுடைய இருதயம் கல்லாகி விட்டது என்பதற்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? they will become unmerciful. அவர்களுக்கு இரக்கத்தை பார்க்க முடியாது. they will become unmerciful towards people. they will become unforgiving towards people. they will become harsh towards people in their mannerisms and with their tone of voice. You can easily find out a person has become hard in his heart. It is also difficult for that person to hear clearly from God. தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் கேட்கலாம் என்று கூட he cannot hear His voice clearly. God is saying, I want to give you a new heart that will trust me, that will put my trust in me. Okay. அடுத்தது, to know what God puts in our heart, we must learn to quieten our soul, to be quiet and still. தேவனுடைய சமூகத்தில் அமைதலாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். To know what God puts in our heart, it's very, very important. In our busyness in life, நான் ரொம்ப ஓடிட்டே இருக்கேன், எனக்கு பயங்கர வேலை, அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை அவ்வளோ கிளியராக கேட்க முடியாது. Many times we need to slow down. We need to quieten our soul. We need to quieten everything else. Leave it aside. Go to a calm place. Quieten your soul. Quieten your mind. And ask the Holy Spirit to talk to you. Our minds can be filled with many things.
ஐந்தாவது, our minds can be filled with many things at once and become quiet, confused. So as we seek God's will, we need to quieten our heart and mind. நேற்று இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், we came to a evangelism conference, very very blessed conference. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு முதல் நாள் நைட்டு, ஃப்ரைடே நைட்டு, அந்த ஸ்பீக்கர் he said something. He said many a times when we are not able to feel his presence, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, it's not about the absence of God's presence. தேவனுடைய பிரசன்னம் இல்லாததினால் நான் உணர முடியவில்லை என்று அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், I always will be with you. நான் உன்னோடு எப்பொழுது இருக்கிறேன் என்று சொன்னார். It's not about the absence of presence that you cannot feel him. It's because you are crowded. Your mind is crowded. உன்னுடைய இருதயம் பலவித காரியங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. It is crowded with many things, with the worries of the world, the உலக கவலை, சிற்றின்பங்கள். He said, your mind is crowded. Even this evening, your mind could have been crowded. உங்கள் இருதயம் பலவித சூழ்நிலைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால you seem confused. Confusion is never God's property. என் வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்கு பிரதர் அப்படின்னா, he is not a God of confusion. He is not a spirit of confusion. அவர் குழப்பத்தின் ஆவியும் அல்ல, குழப்பத்தின் தேவனும் அல்ல. He leads you beside still waters. If you are confused, my dear friend, I want to tell you, check your mind. எதனால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறாய்? What are you filling your mind with? உலக கவலைகளினாலா, சிற்றின்பங்களினாலா, by the entertainment of this world. நிறைய பேர் உலக என்டர்டைன்மெண்ட்லயே வாழ்க்கையை ஓடிட்டு சபைக்கு வந்தாலும் சர்ச்சுக்கு வந்தாலும் இங்கே யாராவது என்னை என்டர்டைன் பண்ணுவாங்களா? ஒன்றும் என்டர்டைன்மெண்ட்டே தெரியலையே சபையில். If you are seeking entertainment from God's presence, I want to tell you, you will be disappointed. I want to tell you, my dear friend, you will be deeply disappointed. There is no entertainment in God's presence. There is transformation in God's presence. தேவனுடைய சமூகத்தில் உன்னை மாற்றுவதற்கு தான் தேவனுடைய சமூகம். There is no entertainment going here. சிம்சோனாய் மாறினால் வேணா என்டர்டெயின் பண்ணலாம். When he left God's presence, then he became an entertainer. After he went away from God's will, do not expect entertainment in God's presence. உலகத்துல அங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கே பிரதர், உட்கார்ந்தானா 1 மணி நேரம் நல்லா சல்லுன்னு போயிருந்து, சர்ச்சுக்கு வந்தா 1 மணி நேரம் அப்படியே ஜவ்வா எழுதிட்டு போறீங்க இல்லையா? I want to tell you, my dear friend, what are you filling your minds with? That's why you are confused. That is the very reason if you seem confused about life. முதலாவது காரியம், God looks at your heart. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீங்க சுற்றுங்கப்பா. Create in me a clean heart. எனக்கு ஒரு நல்ல சுத்த இருதயத்தை எனக்குள்ளே தாரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரம், சாமுவேல் வந்து தாவீதை he wanted to anoint him, and God said, when he went through all his other sons, எல்லா மகனையும் பார்த்து எல்லா குமாரரையும் பார்த்தான், they were all built up pretty well, எல்லாம் நல்லா இருக்காங்க, பெரிய ஆட்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, for the Lord does not see as man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at your heart. கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். God is looking at your heart, my dear friend. God is looking at your heart, my dear friend, this evening. God is looking at your heart. What will he see? எதை பார்க்கிறார்? What is he seeing? Is he seeing a hollow man? வெளியில மாத்திரம் இருக்கு, உள்ள ஒன்னையும் காணும், அப்படி பார்க்கிறாரா? Many times we look outwardly beautiful. பாருங்க, நியூயார்க் போனவங்களுக்கு தெரியும், அங்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. அப்போ டோனி இமான்ஸுங்கிற தேவ மனிதன் ஒரு நாள் அந்த நியூயார்க் ஏர்போர்ட் போனாராம். அப்போ ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் வாஸ் லேண்டிங். அப்போ இறங்கும்போது அவர் வந்து அவரோட சீட் வந்து ஐல் சீட்டில் இருந்துச்சு. அப்போ அடுத்த 2 சீட் காலியாக இருந்துச்சான். ஆனால் அவர் சரி நான் விண்டோ சீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி he went to the window seat and he was watching outside.
அப்போ அன்னைக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வந்து அவர்கள் மூடி வைத்திருந்தாங்க. there was some maintenance that was going on. அப்போ அதை நல்லா மூடி வச்சு அதுக்கு நிறைய ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த பெயிண்ட் பண்ணுறவங்க, பாலிஷ் பண்ணுறவங்க, அது பெரிய பிராஸ் ஸ்டாச்சு. அதை பண்ணுவதற்காக நிறைய பேர் மேலே ஏறி அப்படியே அந்த இதெல்லாம் வச்சு அந்த கம்புகள்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவருக்குள்ள ஆவியானவர் ஒன்றை கற்றுக் கொடுத்தார். How magnanimous that statue of liberty is. எவ்வளவு பெரியதா இருக்கிறது. வெளியே வந்து பார்க்கும்போது எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் தினமும் வந்து அதை பார்க்கிறார்கள், அவனுடைய அழகை பார்த்து பிரமிக்கிறார்கள். But it cannot help itself. It cannot clean itself. Statue of liberty தன்னை க்ளீன் பண்ணிக்க முடியுமா? அத்தனை 1000 கோடிகளை செலவு பண்ணி செய்த ஒரு ஸ்டாச்சு. But still it needs someone else's help. வேறு யாரோ வந்து அதற்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பதான் ஆவியான டோனி வேன்ஸ் பார்த்து சொன்னாராம், உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். வெளியில பார்க்கும்போது நீ ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக தோன்றலாம். வெளியில ஜனங்கள் உன்னை குறித்து புகழ்ந்து பேசலாம். But if you are not careful about maintaining your life or maintaining your walk with God, தேவனோடு நடக்கிற காரியத்துல நீ ஜாக்கிரதை உள்ளவனா இல்லாவிட்டால் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை போலதான். Inside everything is hollow. Inside there is nothing. உள்ள எதுவும் கிடையாது. உள்ள ஆனா மேலே ஏறி போறதுக்கு there are steps they have formed. Nothing else is inside. We need to be very careful about our mind and with our walk with God. ரெண்டாவது, God searches for the condition of our hearts. தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் யோவேல்ல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோவேல் எழுதுகிறார், உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, கிழியுங்கள். rend your hearts, not your garments. உங்களுடைய துணி இல்லை, வெளியில காணக்கூடிய இந்த துணியை கிழிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஜனங்கள் அதையெல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஏதோ ரொம்ப மனஸ்தாபப்பட்டு இருக்கிறது போல இருப்பாங்க. They will rend their garments but not their hearts. ஆண்டவர் சொன்னார், rend your hearts. உங்களுடைய இருதயத்தை கிழித்து என் முன்னாடி வந்த நெல் என்று ஆண்டவர் சொன்னார். ஓகே, நான் வேகமாக செல்கிறேன். ஓகே, ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். ஓகே, அதுக்கு முன்பாக ஒரு காரியம் சொல்றேன். ஓகே, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நான் பார்த்தது போல கர்த்தர் சொன்னார், நான் அவனுடைய வெளிப்புறமான காரியத்தை நான் பார்க்கவில்லை, அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன் சொன்ன மாத்திரத்துல சாமுவேல் சொன்னான், அவர்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, இவனை கர்த்தர், இந்த பிள்ளையாண்டனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவனுடைய தகப்பனிடத்துல மற்றவர்களை, இன்னொரு குமாரன் இருக்கிறானே அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான் என்று பார்த்தோம். இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? many times what we think, many times God surprises us. Many times our choices, God often chooses to use people who seem like surprising choices to us. அதனால யாரையும் கீழே பார்க்க கூடாது. Don't ever look down on anybody, because God can surprisingly use anybody. He can make anybody and nobody into somebody. Hallelujah. கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டுமே, ஆனால் யாரையும் பயன்படுத்த முடியும், ஒரு கழுதையும் பயன்படுத்த முடியும். ஆமென். God often chooses use, அதான் அதுல பாத்தீங்கன்னா இருக்கும். ரெண்டாவது, God often chooses to use people. Chooses to use people seems like a surprising choice to us. And we should always, because there is an inner man. நான் ஏன் இன்னர் மேனை பத்தி சொன்னேன்னா, உள்ளான மனிதன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாம் வெளியில பார்க்க முடியறதில்லை. அதனாலதான் before we form opinion on somebody, we should be very careful about forming opinions. மூன்றாவது அதுல ஃபிளையர்ல, we should be very careful about forming opinions too quickly, but take time to get to know their heart. There is an inner man. உள்ளான ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். Look at them, not just on the outside. What is he struggling with? பாருங்க, discipleshipங்கிறது அதுதான். Not for the outer needs, but for the inner needs, for the real person that's inside. Okay, guard your heart.
ரெண்டாவது காட் யூ ஹவ் இருதயத்தை காத்துக்கொள். நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் நீதிமொழிகள் 4:23 வசனத்துல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதினன்று ஜீவ ஊற்று புறப்படும் என்பது நமக்கு தெரியும். Just think about a stream of water. இங்க வெளியில ஒரு ஃபவுண்டன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபவுண்டன் இருக்கு, நல்ல ஃபவுண்டன் தான், நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபவுண்டன் தான். அல்லது இங்கேயே ஒரு ஸ்ட்ரீம் வாட்டர் ஃபவுண்டன் இருக்குன்னு வச்சுங்களேன், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபவுண்டன் இருக்குன்னா அங்கே 2 தவளை துள்ளிக்கிட்டு இருந்துச்சுன்னா யாராவது போய் குடிப்பீங்களா தண்ணி? If a frog was there, will you drink? குடிப்பீங்களா? No, I will not. யாரும் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. It's the same thing. That's what God is saying. There is a spring of life in you. There is a spring of life in you. அது எங்கிருந்து வருதான்? உன் இதயத்திலிருந்து வருகிறது. About what I put inside my mind matters. What comes outside. The things that I see, the things I watch, the things that I put inside my mind, the things that I meditate on, that matters. And Allah understood, guard your heart with all, எல்லா காவலோடும், with all the effort that you got. Guard your mind. Guard your mind. Okay. If we want to walk in God's will for our life, if we want to walk in God's will for our life, we must guard our heart and keep it pure and clean. Okay. Now, mostly I'll stop here. God speaks to us, or He whispers in our heart. Our heart should be quiet and clean, so that we can hear Him and follow His direction. அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமே ஆனால் என் இருதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். And I need to quieten my soul, my mind. என் இருதயத்தை சற்று I need to quieten it. கண்களை மூடுவோம், ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Be still. Be still and know that I am God. அந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இதை முடிச்சிடலாம்னு நினைச்சேன், பட் since we are out of time, I will just close. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். நோவாவுடைய வாழ்க்கையில் after all the storm, after the flood, after everything was quietened, God spoke to Noah and He made a covenant with him. அவனோட ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். When everything was quiet. When everything was quietened, when the flood is done, God spoke to Noah again. வேதம் சொல்கிறது, அவர் மீண்டும் அவனோடு பேசினார். அவனை படகை விட்டு பேழையை விட்டு வெளியே வர சொன்னார். பாருங்க, அதே சம்பவத்தை அப்படியே புதிய பாட்டம் வந்து பாருங்க. மிகப்பெரிய ஒரு 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 காற்றும் கடலும் இறைந்து கொண்டிருக்கிறது. சீஷர்கள் போய் ஐயோ ஐயரே நாங்கள் சாகிறோம். Jesus didn't even respond to them until He quietened the storm. Until He quietened your mind. My dear friend, are you asking the Holy Spirit to talk to you this evening? Let Him quieten your mind. You have filled your mind with so many things and you are confused about life. You are confused with what step that I can take. God is saying, I need to quieten your mind, my dear friend. Come to my presence. Worship me. In my presence there is fullness of joy. In this samudathil nithiya perimbam undu. I will quieten your soul and I will talk to you. உன்னோடு நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். Until He has quietened your soul. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தீங்களா? Father, I have come before your presence. In an act of worship, I lift up my hands and I commit my life to you. I want to quieten my life, my mind this evening, so that I can hear the whisper of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தம்.
அன்றைக்கு எலியாவோடு பேசினேன், மெல்லிய சத்தத்தினூடாய் பேசினேன். He want to talk to you. You have waited for his voice for so long, my dear friend. But now you don't have time to sit in his presence. Do you think he's unwilling to talk to you? No. He's always willing. He is near you. Just lift up your hands and worship him this evening. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. I trust in you. Because I trust in you, I give my life to you. ஒரு சிறு குழந்தை ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தா, அவருடைய தகப்பன் அவன் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு டர்புலன்ஸ்குள்ள ஃப்ளைட் போயிடுச்சு. The flight was like moving like anything. அந்த சிறு பிள்ளை அப்படியே உட்கார்ந்து ஒரு புக்கை எடுத்து வாசித்து கொண்டே இருந்தார். கூட இருந்த அத்தனை பேரும் அலறி அடித்து கொண்டு இருந்தாங்க. இந்த மகளோ, she was so calm, she so quiet in her seat, reading something and writing something, and she was taking a nap. எல்லாரும் போய் கேட்டாங்க, hey, what happened to you? எவ்வளவு பெரிய turbulence we are going through. What happened to you? She said, everything's all right. I know there is turbulence. I know the flight is shaking, but I know the chief pilot, he is my father. அவருடைய தகப்பன். ஆகவே நான் அவர் மேல் நம்பிக்கை, he will take me home. அவர் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He can take you safely home, my dear friend, to the destination. அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. To the destination, உன்னை அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார். You can trust him. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அப்படியே நினைக்கலாமா? In preparation for the Lord's Supper, kids பின்னால போயிடுங்க. Stand up to your feet. அவருடைய பந்தியில ஆயத்தமுள்ளவர்களாய், இருதயத்தில் சுத்தவான்களாய் ஆண்டுடைய சமூகத்தில் அவர்களை கேளுங்க. ஏதாயினும் பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமே ஆனால் we have all come short of his glory என்று வேதம் சொல்லி, அவருடைய மகிமைக்கு now we have all fell short. If I say I do not have sin, நான் இல்லை பாவம் இல்லை என்பேன், I have lied, நான் பொய்யனாக இருப்பேன். If you say you don't have sin, you are a liar too. அவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி
நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தர்களாய் காணப்படுகிறேன். ஒரு வார்த்தைகள் நடுக்கையிலும் எங்கெல்லாம் we have fell short of his glory, நான் அவரை காயப்படுத்தியிருப்பேன். ஆமா, if I have hurt him, ஆண்டவருடைய கருத்தை ஒப்புக் கொடுங்க பாப்போம். கண்களை மூடி you talk to him for a minute. Prepare yourself at the table. Prepare yourself at the table. அவருடைய பந்தியை you need to take it very seriously. வேதம் சொல்கிறது அபாத்திரமாய் காணப்படுகிறவன் தனக்கு தானே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான், அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். We have come here to remember the sacrifice. We are in a season of Lent. Remember him, the sacrifice that he made. எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்து விழுந்தது. அப்படியே இந்த பக்கத்தில் வந்து சென்டர்
கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் சேர்ந்து இதில் காண்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் சேர்ந்து பானம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய இரத்தத்திற்காகவும் அவருடைய சரீரத்திற்காகவும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya hallelujah. வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. The greatest sacrifice நமக்காய் பிற்கப்பட்ட அடிக்கப்பட்ட இரத்தம் சிந்தின கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கர்த்தர் நமக்காய் சிந்தின. ஆகவே அவர் நன்றி சொல்லுவோமா? Hallelujah. We praise you Father. அன்றுவரே நீதமுள்ள ரத்தத்திற்கும் அப்பத்திற்கும் கர்த்தர் ஜனங்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹalleluya. தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க. ஹalleluya. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, சத்துவத்தீமை செய்ய முடியாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சத்துவத்தீமை செய்ய முடியாது, சத்துவத்தீமை செய்ய முடியாது, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, ஓ தீங்கில்லை 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 தீங்கில்லை, சத்துவத்தீமை செய்ய முடியாது, சத்துவத்தீமை செய்ய முடியாது. எங்களோடு இடைப்படுவதற்காக நீ மகிமைப்படுங்க. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களாக வாழ, to quieten our soul and to trust in you. உம்மை நம்பி காரியங்களை செய்ய கற்றுக்கொள்கிறோம். நீ மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் உங்கள் அனைவரோடும் இன்று நீங்கள் சதா காலங்களும் தங்கியிருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். அப்படியே kids please come forward.